இமயமலை உருகி கடல் நீர்மட்டம் படிப்படியாக உயர்வு. தலைகீழாக மாறும் ரஷ்யா உக்ரைன் போர், வெளியேறும் ரஷ்ய மக்கள். பெருமளவு கைதிகள் நைஜீரியாவில் தப்பியோட்டம். வெடித்து சிதறிய டைட்டன் நீர்மூழ்கி கப்பல், வெளியான தகவல். சர்வதேச அழகி போட்டி முதலிடம் பிடித்த இலங்கை ஜுவதி. சீனாவில் புயலால் 100 விமானங்கள் ரத்து. நியூயார்க்கில் இந்து கோவில் மீது தாக்குதல். இங்கிலாந்தின் நார்விச் நகரை சேர்ந்து நபர் ஒருவர் ரோஷி என்ற பூனையை வளர்த்து வருகின்றார். இந்த பூனை 1991 பிறந்துள்ளது. இந்த ஆண்டு ஜூன் 1 தேதி இந்த பூனை தனது 33வது பிறந்த நாளை கொண்டாடியது. அத்துடன் உலகின் மிக வயதான பூனை என்ற பெருமையோடு வலம் வந்தது. இந்த நிலையில் உடல்நலக்குறைவால் அவரது உரிமையாளரின் வீட்டில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. 33 ஆண்டு காலம் வாழ்ந்து பூனை ரோசியின் வாழ்நாளை மனித வாழ்வோடு ஒப்பிட்டால் இது 152 ஆண்டுகளாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புவி வெப்பமயமாதல், காற்று மாசுபாடு போன்ற காரணங்களால் இமயமலை உருகி கடல் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகின்றது. முன்னர் மதிப்பிடப்பட்டதை விட கடல் நீர்மட்டம் உயர்வு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இதனால் கடலோர பகுதிகள் பாதிக்கப்படும் என்றும் ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான கடலோர பகுதிகள், சிறிய தீவுகள், சிறிய கடலோர கிராமங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாயம் இருப்பதாக காலநிலை மாற்றம் தொடர்பான அரசுகளுக்கு இடையிலான குழு எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் பனிப்பாறைகள் உருகுதல் மற்றும் கடல் நீர்மட்டம் உயர்வு தொடர்பான பிரச்சினையை ஐநா பொது சபை கூட்டத்தில் முன்வைக்க உள்ளதாக நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஒலி தெரிவித்தார். நேபாள பிரதமராக பொறுப்பேற்ற பின் முதல் வெளிநாட்டு பயணமாக வரும் 20ஆம் தேதி அமெரிக்காவிற்கு புறப்பட்டு செல்கின்றார் சர்மா ஒலி. அங்குள்ள ஐநா தலைமையகத்தில் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் நடைபெறும் எதிர்காலத்திற்கான மாநாட்டில் கலந்து கொள்கின்றார். இந்த பயணம் தொடர்பாக இன்று நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் பிரதமர் சர்மா ஒலி பேசினார். அப்போது மனித இனம் மற்றும் பூமியின் பாதுகாப்பு, இமயமலை மற்றும் பெருங்கடல்களின் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பது குறித்து நேபாளத்தின் தெளிவான பார்வையை முன்வைக்க இருப்பதாக கூறினார். ஐநா சாசனத்தின்படி மற்ற நாடுகளின் விவகாரங்களில் தலையிடக்கூடாது மற்றும் நாட்டின் உள் விவகாரங்களில் மற்ற நாடுகள் தலையிட அனுமதிக்க கூடாது என்ற நேபாளத்தின் கொள்கையை ஐநா பொது சபையில் தெரிவிப்பேன். நேபாளத்தின் அரசியலமைப்பு, ஜனநாயக மதிப்புகள், இறையாண்மை கொண்ட சுதந்திர நாடு தேசம் என்ற அடையாளம், நியாயமான தேசிய நலன் மற்றும் சர்வதேச அளவில் அர்ப்பணிப்பு போன்றவற்றில் தெளிவான பார்வையை முன்வைப்பேன் என்றும் சர்மா ஒலி தெரிவித்தார். உக்ரைனிய படைகளின் ஆக்கிரமிப்பு காரணமாக குர்ஸ்க் பிராந்தியத்தில் அமைந்துள்ள கிராம மக்களை வெளியேற்ற ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. உக்ரைனிய படைகளின் திடீர் தாக்குதல் ஆரம்பமாகி 6 வாரங்களுக்கு பின்னர் ரஷ்யா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு உள்ளது. இந்த நிலையில் இதுவரை 1,50,000 மக்களை அவர்களின் குடியேற்றத்திலிருந்து ரஷ்யா வெளியேற்றியுள்ளது. அத்துடன் உக்ரைனிய எல்லையொட்டிய 15 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ள டெல்ஸ்கி மற்றும் கோமுடோவ்கி ஆகிய பிராந்தியங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 15 கிலோமீட்டர் சுற்றளவில் அதிக எண்ணிக்கையிலான கிராமங்கள் உள்ளதோடு அதிக எண்ணிக்கையிலான மக்களும் அங்கு வசித்து வருகின்றனர். உக்ரைனிய படைகளின் திடீர் தாக்குதல் மற்றும் முன்னேற்றத்திற்கு மத்தியிலும் ரஷ்ய படைகள் தொடர்ந்து எதிர் தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கடந்த வாரங்களில் உக்ரைனிய படைகளின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று பல குடியேற்றங்களை ரஷ்ய படைகள் வெற்றிகரமாக மீண்டும் கைப்பற்றியுள்ளன. நைஜீரியாவின் போர்னோ மாநிலத்தில் கடும் வெள்ளத்தை தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் 274 கைதிகள் தப்பி சென்றுள்ளனர் என்று நைஜீரிய சீர்திருத்த சேவை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கினால் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா முழுவதும் 1000க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக உதவி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஆரம்பத்தில் 281 கைதிகள் பாதுகாப்பான இடம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டனர். இதன்போதே 274 பேர் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நைஜீரியா முழுவதும் பல வாரங்களாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் 269 இறப்புகளுக்கு வழிவகுத்தது மற்றும் 6,40,000க்கும் அதிகமான மக்களை இடம்பெயர செய்துள்ளது. இதற்கிடையில் கடந்த புதன்கிழமை வடக்கு நைஜீரியாவில் நிரம்பி வழியும் அணையிலிருந்து வெளியேறிய வெள்ளம் ஒரு மிருக காட்சி சாலையை மூழ்கடித்தது. இதன் காரணமாக முதலைகள் மற்றும் பாம்புகள் உள்ளிட்ட விலங்குகள் அருகிலுள்ள குடியிருப்புகளுக்குள் இழுத்து செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
111 ஆண்டுகளுக்கு முன் கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலுக்கான டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் துரதிருஷ்டவசமான பயணத்தில் ஈடுபட்டவர்களின் கடைசி வார்த்தைகள் குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளன. கடந்த 2023 ஆண்டு ஜூன் 18 தேதி அட்லாண்டிக் பெருங்கடலில் டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் விபத்து நேரிட்டது. இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து அதற்கான பொது விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் நோக்கமாக விபத்து தொடர்பான விவரங்களை ஆராய்ந்து இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஆகும். அத்துடன் இந்த விசாரணை 2 வாரங்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் முதல் நாள் விசாரணையின் போது அமெரிக்க கடற்படை டைட்டன் நீர்மூழ்கியின் இறுதி கணங்களின் காட்சியை வெளியிட்டுள்ளது. அந்த காட்சிகளில் 3 பிரிட்டிஷ் குடிமக்களை உள்ளடக்கிய பயணக்குழு போலார் பிரின்ஸ் என்ற ஆதரவு கப்பலில் உள்ள ஊழியர்களுடன் தொடர்ந்து உரையாடியதை காட்டியுள்ளது. இந்த உரையாடலில் ஆழம் மற்றும் எடை குறித்த கேள்விகளுக்கு பிறகு ஆதரவு கப்பலுடனான தொடர்பை டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் இழந்துள்ளது. இருப்பினும் ஆதரவு கப்பலான போலார் பிரின்ஸ் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நன்றாக உள்ளது என்பதை டைட்டன் நீர்மூழ்கி கப்பலிடமிருந்து கிடைத்த கடைசி பதிலாக உள்ளது. இதனையடுத்து டைட்டன் நீர்மூழ்கி கப்பலுடனான தொடர்பு ஆழத்தில் செல்ல செல்ல குறைய தொடங்கியுள்ளதுடன் இறுதியில் சோகமாக டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறியுள்ளது. இதன் பின்னர் 114 நாட்களுக்கு பிறகு நீர்மூழ்கியின் சில பாகங்களும் மனிதனின் உடல் சிதைவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவின் பாலி தீவில் உலகில் 20 நாடுகளை சேர்ந்து அழகு ராணிகள் பங்கேற்ற இந்த போட்டி 9:09 முதல் 9:16 வரை நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற திரணி 9:16 இரவு இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். கனுவரு பிரிமத்தலாவு பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட இவர் நடிகையாகவும் அறிவிப்பாளராகவும் பல்வேறு துறைகளில் தனது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார். கனடாவில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது ஏரியில் குளிக்க சென்று இந்திய இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தெலுங்கானாவில் உள்ள ட்ரிங்காரெட்டி மாவட்டத்தை சேர்ந்த பிரணீத் என்ற இளைஞர் கனடாவில் உயர்கல்வியை நிறைவு செய்துவிட்டு அங்கு தங்கி பணி தேடி வந்துள்ளார். கடந்த சனிக்கிழமை தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் அவர் கொண்டாடினார். அருகில் இருந்த ஏரிக்கு தன்னுடைய மூத்த சகோதரர் மற்றும் பிற நண்பர்களுடன் அவர் ஞாயிற்றுக்கிழமை குளிக்க சென்றார். இதில் பிரணீத் நீரில் மூழ்கினார். இந்த தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து கனடா மீட்பு படையினர் பிரணீத்தை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரின் உடலை கனடா மீட்பு படையினர் மீட்டனர். பிரணீத்தின் நண்பர்கள் மூலம் தங்கள் மகன் உயிரிழந்த செய்தியை தெரிந்து கொண்டதாக அவரின் பெற்றோர் கூறினர். பிரணீத்தின் உடலை இந்தியாவிற்கு கொண்டுவர மத்திய மற்றும் மாநில அரசுகள் உதவ வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வடக்கு கடற்கரை பகுதியில் நேற்று முன்தினம் பயங்கர நிலநடுக்கம் உணரப்பட்டது. அதிகாலை 3:20 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 6.5 புள்ளிகளாக பதிவாகி இருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வான்கூவருக்கு வடக்கே சுமார் 1720 கிலோமீட்டர் தொலைவில் ஹைடாகுவா என்ற தீவு பகுதியில் சுமார் 33 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு நிலநடுக்கம் உருவாகியிருந்தது. இதனையடுத்து சுமார் 1 மணி நேரம் கழித்து 4.5 ரிக்டர் அளவில் மீண்டும் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. சீனாவில் உருவான பெபின்கா புயல் காரணமாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து இருந்தது. அதன்படி ஷாங்காய் நகரில் புயல் சுமார் 150 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. அப்போது பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் அந்த பகுதி வெள்ளக்காடாக மாறின. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஷாங்காய் நகரிலிருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இதற்கிடையே புயல் காரணமாக அங்கு மோசமான வானிலை நிலவியது. இதனால் சுமார் 100 விமானங்கள் அங்கு ரத்து செய்யப்பட்டன. புயல் கரையை கடக்கும் வரை மேலும் 500 விமானங்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர். அமெரிக்காவின் நியூயார்க்கில் மெல்வில்லே பகுதியில் சுவாமி நாராயணன் கோவில் உள்ளது. இக்கோவில் அமெரிக்காவில் மிகப்பெரிய இந்து கோவில் மற்றும் உலகின் 2வது மிகப்பெரிய கோவில் என சிறப்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் சுவாமி நாராயணன் கோவிலில் மர்ம நபர்கள் சிலர் புகுந்து சேதப்படுத்தியுள்ளனர். கோவிலுக்கு வெளியே உள்ள சாலைகள் பலகைகளில் எதிர்ப்பு வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இதற்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தூதரகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதுபோன்ற செயலை ஏற்றுக்
ஏற்றுக்கொள்ள முடியாது. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க அமெரிக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளோம். சமீப காலமாக இந்து கோவில்கள் மீது நடந்து வரும் தாக்குதல் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.